ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் 4:45க்கு அலாரம் வச்சு எழும்பியாச்சு. நான் எழும்பி வெளியே வரும்போது மேஷும் எழும்பிட்டான். இங்கே பாருங்கள், கன்ஃபியூஷன்லேயே பார்த்துட்ருக்கான். என்னடா இவங்க ஏர்லி மார்னிங்கே இன்றைக்கி எழும்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே துபாயில் வந்து ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இனிமேல் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே எழும்ப வேண்டியது தான். காலையில் எந்திரிச்சு வந்ததுமே பூனை மீசை ட்ரிங்க் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூனை மீசைங்கிறது வந்து ஒரு பிளான்டோட பேர். ஆக்சுவலாக இது வந்து ஊரில் வந்து ஒரு வைத்தியர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ட்ரிங்க்கில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோடய பையனுக்கு வந்து இந்த வீக்கில் தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த vlog வந்து நான் லாஸ்ட் வீக் எடுத்தது தான். இப்போ என் பொண்ணுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலைல வந்து தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். தோசை கொடுத்தோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போவாள். அவளுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி காலைல வந்து அவளுக்காக தான் தோசை பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து பேக் டு ஸ்கூல்னு ஒரு vlog போட்டிருந்தேன்ல, அதிலே சொல்லியிருந்தேன் என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஒரு பிரேக் தான் இருக்குதுன்னு. ஆக்சுவலாக 1/2 hour கொடுக்குறாங்க. ஸோ அவளுக்கு என்ன பிரேக் பிடிக்குமோ அதை கேட்டு தான் எப்போவுமே ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவேன். அப்போ தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு வருவாங்க. எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா 6:15க்கு வரும். பஸ் எப்போ வரதா இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுப்பி ரெடியாக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். குட்டியாக இருக்கும்போதே அவங்கள அப்படி பழக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் அனுப்புனாலோ இல்லைனா வெறும் மில்க் கொடுத்து அனுப்புனாலோ வாமிட்டிங்லாம் வரும் அவங்களுக்கு. ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பெட்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு தான் அனுப்பி அப்படியே பழக்கிட்டேன் அவங்கள. சாண்ட்ரா வந்து ஒரு லாங் பிரேக் அப்புறமா இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்புறா. காலையிலே வந்து மேஷ் தான் தூக்கி வச்சுட்டு இருந்தா. அவனை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த லாங் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாண்ட்ரா எனக்கு கூட தான் உட்காந்துருப்பா. ஸோ செம்ம ஃபன்னாக போச்சு இந்த ஹாலிடே ஃபுல்லாக. இனி அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அவளை. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாலே வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லை, ரொம்ப குவைட்டாக வேறு இருக்குது. காலையில் இப்போது டைம் வந்து ஒரு 6:20 இருக்கும். இப்போ தான் சூரியன் கொஞ்சமாக வெளியே வருது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பால்கனிலேருந்து வெளியே பார்க்குறதுக்கு. வெளியே ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல் பஸ்ஸாக தான் தெரிஞ்சுது. இங்கே உள்ள ஸ்கூல் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். அதனால் ரோட் ஃபுல்லாகவே எல்லோ கலரில் தான் இருந்துச்சு. இங்கே வந்து ஏர்லியராகவே எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இப்போ சம்மர் டைமாவது பரவாயில்ல. விண்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும், சூரியனே வெளியே வந்திருக்காது. பொண்ணு கிளம்புனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து உப்புமா தான் ரெடி பண்ண போகிறேன். நான் என்னோடய ஸ்டைல் உப்புமா எப்படி பண்ண சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரட் நான் பண்ணுற உப்புமா. ஸோ வந்து அந்த ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. நான் எப்போவுமே உப்புமா பண்ணும்போது வந்து கீ ஆட் பண்ணி தான் உப்புமா பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடானதுமே கடுகு ஆட் பண்ணி கடுகு பொட்டினதுமே கொஞ்சமாக வந்து உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் கோல்டன் கலரில் ஆனதுமே கேஷ்யூ நட்டை வந்து குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுமே சிறுபருப்பு இருக்குல்ல அதான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரோஸ்ட்டாக விட்டுறக்கூடாது. இது சேர்த்ததுமே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பச்சை மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். எப்போவுமே உப்புமா பண்ணும்போது வந்து எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் உப்புமா பண்ணுறதுக்கு ரவா வந்து ஈஸ்டர்ன் தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே வந்து டபுள் ஹார்ஸ் இல்லைனா ஈஸ்டர்ன் இந்த 2 ப்ராடக்ட் தான் வாங்குவேன். நல்லாயிருக்கும். அது ரோஸ்டட் ரவை பார்த்து வாங்குவேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். ஐக்கிய கப் இருக்குல்ல, இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். 1 கப் ரவாவுக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியனில் நல்லா வதங்கினதுமே 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே உப்புமாவில் வந்து உப்பு ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உப்புமாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்த்ததுமே இதில் வந்து துருவின தேங்காய் சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கும் போது அந்த தேங்காயோட பாலும் அப்படியே இறங்கி வரும். பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தேங்காய் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா உப்புமாவில் எப்பவுமே தேங்காய் சேர்த்து தான் உப்புமா பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து லேசாக கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரவா, அதை வந்து இது கூட சேர்த்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. அப்போ தான் பர்ஃபெக்டான உப்புமா கிடைக்கும். ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு ஒரு லிட் வச்சு உப்புமாவை கவர் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான எம்மியான உப்புமா வந்து ரெடி ஆகிரும். உப்புமா பண்ணுறது ஒரு தனி கலை தான்.
பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உப்புமா வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. நாங்கள் எப்போவுமே பழம் வச்சு தான் உப்புமா சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்புமாவில் கொஞ்சமாக சுகரை வந்து தூவி விட்டுட்டு அது கூட வந்து பழத்தை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஹஸ்பண்டுக்கு உப்புமா கொடுத்தாச்சு. அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.